ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கன்சல்டேஷன் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து டெர்சையோட ஒன் டைமென்ஷன் கன்சல்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட தியரி இவர் வந்து 1927 அப்போது வந்து இந்த தியரி வந்து வெளியிட்டார். இதோட அசம்ஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் என்னென்ன அப்படின்னு. அதாவது இதோட லிமிட்டேஷன் அசம்ஷன் எப்படி வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் மாஸ் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டட். ஹோமோஜீனியஸ் சாயிலாக இருக்கணும். ஒரு டைரெக்ஷனில் பார்க்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிலாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலாக இருக்கணும். அதாவது காமா சேச்சுரேட்டட், அதாவது சாயிலில் வந்து ஏர் கண்டென்ட் இருக்கக்கூடாது, வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். வயர்ஸ் ஃபுல்லாக வாட்டரால் ஃபில் பண்ணப்பட்டிருக்கணும். அதான் சேச்சுரேட்டடாக இருக்கணும். அந்த கண்டிஷன் தான் இவருக்கு சாயில் வந்து இந்த தியரிக்கு வந்து ஒத்து போகும். த சாயில் கிரெயின் ஆர் பார்ட்டிக்கல் அண்ட் த வாட்டர் இஸ் இன்கம்ப்ரெசிபிள். இந்த சாயில் பார்ட்டிக்கல் வந்து இன்கம்ப்ரெசிபிள், கம்ப்ரெஸ் ஆகாது. பார்ட்டிக்கல் கம்ப்ரெஸ் ஆகாது, அது வாட்டரும் கம்ப்ரெஸ் ஆகாது. என்ன ஆகுனா வாட்ரு மாலிகுல் வந்து வெளியே வரும், அந்த போர்ஸ் வழியாக வெளியே போகும். ஆனால் எதுவுமே கம்ப்ரெஸ் ஆகாது. சரிங்களா? ஒவ்வொரு பார்ட்டிக்கல், இப்போ சாயில் ஒரு சாயில் மட்டும், ஒரு மண்ணை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஒரு சொட்டு தண்ணியை எடுத்தோம்னா கம்ப்ரெஸ் பண்ண முடியாது அதில் சாயிலில் இருக்க தண்ணியை. சரிங்களா? அதுக்கு பதில் தண்ணி வெளியேறும். இப்போ பார்ட்டிக்கல்லாம் நல்லா க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. லோட் இஸ் அப்ளைடு இன் த ஒன் டைரெக்ஷன். வெர்டிக்கல் டைரெக்ஷனில் மட்டும்தான் லோடு அப்ளை ஆகுது, வேறு எந்த டைரெக்ஷன்லேயும் அப்ளை ஆகலை. இவரோட ஒன் டைமென்ஷன் ஈக்குவேஷனில் அதுதான் சொல்கிறாரு. சாயில் இஸ் லேட்ரலி கன்ஃபைன்டு, அதாவது லேட்ரலாக வந்து அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கன்ஃபைன்டாக இருக்குது. ட்ரைனேஜ் பேத் இஸ் அவைலபிள் அட் த டாப் ஆர் பாட்டம் ஆர் போத் சைட்ஸ் ஆஃப் த கிளே லேயர். இப்போ நம்ம வந்து கிளே லேயருக்கு தான் சொன்னோம். ஏன்னா பெர்மியபிலிட்டி 10⁻⁶ cm/s விட கம்மியாக இருக்க சாயிலுக்கு தான் இவர் வந்து தியரி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கிளே லேயருக்கு மேலே கீழே வந்து ஒரு சேண்ட் லேயர், அப்படி இல்லைன்னா அந்த வாட்ரு மாலிகுல் வந்து வெளியே ஈஸியாக நுழைஞ்சு போகிறதுக்கு ஒரு பேத் வந்து கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு கிளே லேயர் இருக்குது, அது கீழே வந்து சேண்ட் லேயர், மேலே வந்து சேண்ட் லேயர். அப்படி இருக்கும்போது கிளே லேயருக்குள்ளேருந்து வாட்ரு வந்து வெளியே வர வரைக்கும் தான் வெளில வந்தது ஈஸியாக அதை விட்டு வெளில போயிட முடியும். அதை விட்டு கீழே வந்து ஃபுல்லாக ராக்காக இருக்குது, மேலேயும் ஃபுல்லாக ராக்காக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கன்சாலிடேஷன் வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணோம்னாலும் நம்ம வந்து வாட்டரும் சாயில் பார்ட்டிக்கல் வந்து இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லிட்டோம். அப்போ தண்ணி வெளியே போனால் மட்டும்தான் நமக்கு வந்து கன்சாலிடேஷன் நடக்கும். இல்லைனா உள்ளே எல்லாமே இருக்குது, அது கம்ப்ரெஸ் ஆகாது. அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த சாயில் வந்து கம்ப்ரெஸ் ஆகாது, அங்கே வந்து கன்சாலிடேஷன் நடக்காது. அதனால் ட்ரைன் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து ஒன்று டாப்பில் இல்லை பாட்டமில் இல்லை ரெண்டு பக்கமும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் போர் வாட்டர் ஃப்ரம் சேச்சுரேட்டட் clay takes place along the direction of load. அதாவது வெர்டிக்கல் லோடு கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி வெர்டிக்கல் டைரெக்ஷனில் தான், ஒன்று மேலே இல்லைனா கீழே வந்து சாயிலிருந்து போர் வாட்டர் வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது டைம் லேக் டிலே இஸ் டியூ டு த பெர்மியபிலிட்டி ஆஃப் கிளே. அதாவது பெர்மியபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப மைன்யூட் ஹோல்ஸ் தான் இருக்குது. அதனால அதுலேருந்து தண்ணி வெளியே போக ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் டைம் லேக் வந்து இந்த மாதிரி பெர்மியபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. டார்சிஸ் லா இஸ் ஸ்ட்ரிக்ட்லி வேலிட். அதாவது டார்சி லா வந்து வேலிட் அப்படின்னு சொல்கிறாரு. பெர்மியபிலிட்டிக்கு அவரோட லா சொன்னார். அதாவது தண்ணி அந்த வெளியே போகிற சீப்பேஜ் வெலாசிட்டி வந்து அதோட அந்த ஐ வேல்யூக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஐனா என்னென்னா ΔH/L சீப்பேஜ். ΔHனா வாட்ரு டெப்த்து. அதாவது என்னென்னா நம்ம இந்த கன்சல்டேஷன் சாப்டரில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சாப்டரையும் ஓரலாக உள்ளே பார்த்துருவோம். எல்லாத்தையும் வச்சு தான் இந்த கன்சல்டேஷன் சாப்டர் இருக்கும். நம்ம போக போக நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பெர்மியபிலிட்டி அப்படின்ற சாப்டரில் பார்ப்போம். V = KI. ஐ அப்படிங்கிறது என்னென்னா ΔH/L சீப்னு சொல்லுவோம். அதாவது ΔHனா ரெண்டு பக்கமும் இருக்க அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமில் இருக்க வாட்டர் லெவலோட டிஃப்ரென்ஸு. எல் சீப்னா அந்த சீப்பேஜ் லென்த், சாயிலுக்குள்ளே எந்த லென்த்துக்கு வந்து சீப்பேஜ் நடக்குது, வாட்டர் வந்து பூந்து போகுது அப்படின்ற வேல்யூ ஐ. சரிங்களா? கேங்கிறது பெர்மியபிலிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது த கே ஆஃப் சாயில் இஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் த கன்சல்டேஷன் அப்போது ஃபுல்லாகவே கே வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்கிறாரு. அதாவது ஆனால் உண்மையில் என்ன நடக்கும்னா நம்ம வந்து சாயில் வந்து கன்சல்டேட் ஆக அதில் உள்ள அந்த கேப் எல்லாம் பெர்மியபிலிட்டி ஆகிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் சின்னதாகிட்டே போகும், பெர்மியபிலிட்டி வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். இருந்தாலும் அது வந்து ரொம்ப மைனூட்டாக தான் குறையும். அதனால் வந்து கான்ஸ்டன்டாக எடுத்துக்கிறாரு. கே வந்து அந்த கன்சல்டேஷன் ஃபுல்லாகவே ஒரே அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த சாயில் பவுண்டரிஸ் ஆர் ஃப்ரீ, தட் இஸ் தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் போர் வாட்டர். அதான் சொன்னால பாட்டம் டாப் ஏதாவது ஒரு இதில் வந்து சாயில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து அந்த போர் வாட்டர் வந்து வெளில போகும் ஈஸியாக. Del V of total clay layer is neglected.
அதாவது மொத்த கிளே லேயர் ஃபஸ்ட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் திக்னஸில் இருந்ததுன்னா அதோட சேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மீட்டர் திக்னஸில் இருக்குன்னா அதோட சேஞ்ச் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஆகும். ஃபுல் கன்சாலிடேஷன் ஆகும்போது 10 சென்டிமீட்டர் தான் குறைஞ்சிருக்கும். அது வந்து ரொம்ப மைன்யூட் வேல்யூ. அதுதான் டெல்விங்கிறது. திக்னஸ் குறையுது. நம்ம வந்து லேட்ரல் டைரக்ஷனில் உள்ள கன்சாலிடேஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். 1 டைமென்ஷன் ஈக்குவேஷன் தான் பார்க்குறோம். வெர்டிகலாக உள்ள கன்சாலிடேஷன் மட்டும் தான் பார்க்குறோம். அப்போ டெப்த்து தான் கொஞ்சமாக தான் குறையுது. அது வந்து ரொம்ப மைன்யூட் அப்படிங்கிறதுனால டெல்வி வேல்யூ வந்து நெக்லெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி கன்சல்டேஷன் இஸ் டோட்டலி நெக்லெக்டட். அதாவது செகண்டரி கன்சல்டேஷன் ஒரு 3வது பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிரைமரி கன்சல்டேஷன் நடக்கும்போது செகண்டரி கன்சல்டேஷன் நடக்காது. ஃபஸ்ட்டு இதுதான் பிரைமரி தான். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்டரி கன்சல்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இந்த அசம்ஷன் மூலமாக கொடுக்குற ஈக்குவேஷன் என்ன, டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ இசட் ஸ்கொயர்டு 1 டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் ஈக்குவேஷன். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதில் டோ யூ பை டோ டி அப்படின்னா நம்ம டோ அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, பார்சியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. யூ அப்படிங்கிறது போர் வாட்டர் ப்ரெஷரை வச்சு நமக்கு வந்து இந்த ரிலேஷனை சொல்லியிருக்காரு. இதில் சிவி யூங்கிறது போர் வாட்டர் ப்ரெஷர், இசட் ட்ரைனேஜ் பாத், சீப்பேஜ் லென்த் இன் டைரக்ஷன் ஆஃப் லோடு. அந்த டைரக்ஷனில் லோடு கொடுக்கும்போது அதுக்கு வெர்டிகலாக இருக்க அந்த திக்னஸ், அதாவது சாயிலோட திக்னஸை தான் இசட்னு சொல்கிறாங்க. டி அப்படிங்கிறது அது அந்த ஒரு செர்டைன் டைம், அந்த டைமில் வந்து கன்சல்டேஷன் நடந்திருக்கு அப்படின்ற டைம். இப்போ நம்ம வந்து 50 நாளில் பார்ப்போம், 100 நாளில் எவ்வளோ கன்சல்டேஷன் பார்ப்போம், அதுதான் அந்த டீங்கிற வேல்யூ. சிவி அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன். இது கோஎஃபிஷியன்ட், அதாவது பெர்மியபிலிட்டிக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குல்ல, அதே போல் சிவி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எதால் இருப்பாங்கன்னா ஓடோமீட்டர் இல்லைனா கன்சாலிடோமீட்டர், அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்குது. அப்படின்னா லேபில் டெஸ்ட் பண்ணி மூலமாக அளக்கலாம். ஓடோமீட்டர் அந்த மீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணிக்குவோம். எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது இங்கே இருக்குது. சிவி ஈக்குவல் டு கே பை எம்வி காமா டபிள்யூ அப்படின்றது எம்பிரிக்கல் ஃபார்முலா. லேப் டெஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம அந்த அதே சைட்டில் இருக்க சைடில் வந்து எடுத்து வந்து வச்சுட்டு அதை லேபில் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக சிவியை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்ம புரியல என்ன அப்படின்னா, டைமை பொறுத்து போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது எதுக்கு ப்ரொஃபஷனலாக இந்த சிவில்னா இது ப்ரொஃபஷனல் டூ அப்படின்னு வந்துடும். டோ யூ பை டோ டி டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு டோ ஸ்கொயர் யூ பை டோ இசட் ஸ்கொயர். அதாவது டெப்த்தை பொறுத்து மாறுறது, ஸ்கொயரில் மாறுறது வந்து டைமை பொறுத்து பவர் 1ல் வந்து மாறுறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 டைம் டிஃப்ரென்ஷியேட்டுக்கு இது 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ரொஃபஷனலாக இருக்கும். இங்கே வந்து அதாவது யூ பை டி ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை யூ பை இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம், டிஃப்ரென்ஷியேட் இல்லைன்னா. சரிங்களா? அதை தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது சிவி ஈக்குவல் டு கே டிவைடட் பை எம்வி காமா டபிள்யூ. சிவின்னு என்ன சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன். கேங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் சேச்சுரேட்டட் கிளே. நமக்கு கேங்கிறது முன்னே தெரியும், நம்ம பெர்மியபிலிட்டி சாப்டரில் பார்த்துருப்போம். எம்விங்கிறது நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் சேஞ்ச் இல்லைனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டி. அப்புறம் காமா டபிள்யூங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டரோட யூனிட் வெயிட்டை பொறுத்தும் நமக்கு வந்து கன்சாலிடேஷன் வந்து மாறும். ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்க அடர்த்தியான ஹை டென்சிட்டி இருக்க சாயில்னால் கொஞ்சம் ஸ்லோவாகும், ஏன்னா டிவைட் பை இருக்குது. கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கும் போது அதோட வேல்யூ அதிகமானால் சிவி வேல்யூ வந்து குறையும். சரிங்களா? எம்பியும் டினாமினேட்டரில் இருக்குது. இது என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் சேஞ்ச். அதாவது செர்டைன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் வருது அப்படிங்கிறது தான் எம்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வால்யூம் சேஞ்ச் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதுக்கேற்ற மாதிரி சிவி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு சாயிலுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவி ஈக்குவல் டு கே பை எம்வி காமா டபிள்யூ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டில் வரும். அது எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து தெரியும் கே ஈக்குவல் டு எம் பை எஸ், அதாவது மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்ரு வந்து அந்த வாட்ரு வேப்பர் போர் வாட்ரு வந்து மூவ் ஆகுது அந்த சாயிலுக்குள்ளே அப்படிங்கிற ஸ்பீடு தான் பெர்மியபிலிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கே. சரிங்களா? எம்வி அப்படிங்கிறது வந்து மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்வியை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். காமா டபிள்யூ அப்படிங்கிறது கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். அதாவது ஒரு எம் கியூப் வால்யூமில் எத்தனை கிலோ நியூட்டன் எவ்வளோ சாயில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் காமா டபிள்யூ. சரிங்களா? இந்த சிவி இந்த காமா எம்வியை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதை இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோ நியூட்டன். சிவி ஈக்குவல் டு கே பை எம்வி காமா டபிள்யூ. கேவுக்கு பதில் மீட்டர் பெர் செகண்ட், எம்விக்கு பதில் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோ நியூட்டன், காமா டபிள்யூக்கு கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி ரிலேஷன் வருது, மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் அப்படின்னு வருது. சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் வந்து கிடச்சிருது. இப்போ பார்ப்போம் எம்வி அப்படின்னா என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி இல்லைனா வால்யூம் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா del v by v நாட் டிவைடட் பை del சிக்மா டேஷ். del v by v நாட் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், சரிங்களா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ். சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இனிஷியலாக சாயிலோட வெயிட் எப்போவுமே அதில் இருக்கும். அது இல்லாமல் சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் என்னென்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பில்டிங் வந்து அந்த சாயில் மேலே கட்டுறோம், அதனால் அதோட ஸ்ட்ரெஸ் வந்து ப்ளஸ் அந்த பில்டிங் வெயிட், அந்த பில்டிங்கோட கான்ஸ்டன்ட் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ். டெல் சிக்மா டேஷுங்கிறது அந்த பில்டிங், அதை என்ன அந்த சாயில் மேலே எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கிறோமோ அந்த லோடு தான் டெல் சிக்மா டேஷ். அந்த லோடு வச்சதுனால del v by v நாட் வேல்யூ எவ்வளோ மாதிரி இருக்குது, அதாவது ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ உருவாயிருக்கு ஒரு m³ சாயிலில். அந்த சேஞ்சின், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து 1 kN/m² கொடுக்கறதுனால ஒரு m³ சாயில் வந்து எவ்வளோ m³ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் mv, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி, சரிங்களா? சாரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி. வால்யூம் தான் சேஞ்ச் ஆகுது, மொத்தம் எவ்வளோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது. இதுவும் v கேன்சல் ஆயிரும். இது வந்து டினாமினேட்டரில், சரி இங்கே பாருங்கள், வால்யூம் ஸ்ட்ரெயின் டிவைட் பை சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ். நோ யூனிட், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது, டிவைட் பை kN/m². டினாமினேட்டரில் kN/m² இருக்குது, இது மாறும்போது m²/kN அப்படின்னு வந்துடுது. இதுதான் mvயோட அந்த இது அதோட ஈக்குவேஷன். இது அதோட சிம்பிள் வந்து m²/kN இருக்குது. இன்னும் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒன் டைமென்ஷனல் இல்லை. ∂u by ∂t டைமை பொறுத்து போர் வாட்டர் ப்ரெஷர் மாறுறது வந்து அதோட டெப்த், அதாவது திக்னஸை பொறுத்து மாறும். எப்போனா திக்னஸ் பவர் 2ஆக இருக்கும்போது அதை பொறுத்து வந்து மாறுறது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதுதான் இது ∂u by ∂t = cv ∂2u by ∂z². இது வந்து ஒன் டைமென்ஷனில், அதாவது இசட் டைரக்ஷனில் மட்டும் ஆகிற சேஞ்ச் வால்யூம், அதாவது இசட் டைரக்ஷனில் மட்டும் ஆகிற கன்சாலிடேஷன். ஆனால் கன்சாலிடேஷன் உண்மையிலேயே எக்ஸ் டைரக்ஷன்லையும் நடக்கும், ஒய் டைரக்ஷன்லையும் நடக்கும். அதை நெக்லெக்ட் பண்ணியிருந்தார் டெர்சாகி. ஆனால் அதோட ஃபுல் ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி சிவி வேல்யூ வந்து k/mv Γw. இதில் mv Γwங்கிறது சாயிலுக்கு வந்து சேம் வேல்யூ, கான்ஸ்டன்ட் தான், அதனால் அதை பொதுவாக வேல்யூ வச்சுருவோம். k வந்து வெர்டிக்கலாக ஒரு வேல்யூ இருக்கும், ஹரிசாண்டலாக ஒரு வேல்யூ இருக்கும், அந்த இன்னொரு டைரக்ஷனில் சேமாக வேறு வேல்யூ இருக்கும். அதனால் ஒவ்வொரு டைரக்ஷனை பொறுத்து மாறும். இது வந்து இசட்டுங்கிறது வெர்டிக்கல், அதே போல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அந்த 3 ஆக்சிஸ்லையும் இது வந்து ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன். 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் எதுனா கேவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. kx ∂2u by ∂x², x டைரக்ஷனில் வர சேஞ்ச், ப்ளஸ் ky ∂2u by ∂y², y டைரக்ஷனில் வர சேஞ்ச், kz இன்ட்டு ∂2u by ∂z², z டைரக்ஷனில் வர சேஞ்ச். இது 3 ஆட் பண்ணுறது தான் மொத்தமாக வர 3 டைமென்ஷனில் அதை கன்சாலிடேஷன் நடக்கும்போது அதோட ஈக்குவேஷன் வந்து இது அப்படின்றது டெர்சாகியோட ஈக்குவேஷனை அப்புறம் வந்து மாற்றிருக்காங்க. இதுதான் 3 டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் ஈக்குவேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டெர்சாகியோட இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டோம். அடுத்தது இன்னும் டெர்சாகி வந்து நிறைய ஈக்குவேஷன் சொல்லியிருக்காரு, அதாவது டிவி டைம் ஃபேக்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் நம்ம வச்சு அது மூலமாக தான் ஒவ்வொரு டைம்லையும் எவ்வளோ கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.